பாண்டியன் ஸ்டோர்ஸில் இன்றைக்கான எபிசோடு என்னன்னு பார்க்கலாம். கோமதி போயிட்டு பாண்டியன்கிட்டே கேட்குறாங்க, நீங்கள் ஏன் என்னை இப்படி எல்லாம் பேசுனீங்க, எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. மருமகங்க மட்டும் ஏதாவது பண்ணால் பாராட்டுறீங்க, என்ன ஏதாவது பண்ணால் மட்டும் குறை சொல்கிறீங்க. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல, நான் உங்கள் கடைக்கு வந்து நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் தானே வேணான்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி போயிட்டு பாண்டியன்கிட்ட கேட்குறாங்க. அது இல்லடி, 4 பசங்களை பெற்று கொடுத்துருக்கேன், அவங்கள பார்த்துக்கிட்டு நீ ரெஸ்ட் எடுக்குவேன்னு நினச்சி தாண்டி அப்படி சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் செந்தில், கதிர், ராஜி, அப்புறம் மீனா எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து செந்தில் சொல்கிறாங்க, இப்போது உங்கள் அன்னிக்கு ஒரு விஷயம் உங்ககிட்ட எல்லாம் சொல்லியிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எந்த விஷயம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, உங்ககிட்ட இல்லைடா, எப்படியும் ராஜிக்கிட்ட சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து என்ன மாமா சொல்கிறீங்க, எனக்கு எதுவும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து கோட்ரஸ் பற்றி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்ட மீனாக்கு, நான் அதை பற்றி யார்கிட்டுமே சொல்லலை, நீங்கள் தான் இதை பற்றி எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து கதிர் சொல்கிறாங்க, கோட்ரஸ்க்கு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கோட்ரஸ் கிடச்சிருக்கு போடலான்னு சொன்னால் பாரு அவங்க அண்ணி வேணான்றா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே கதிர் சொல்கிறாங்க, ஏன் அண்ணி பயம், அப்பாவை பார்த்து இது பயமோ, அப்பா ஏதாவது சொல்லுவாங்கன்னு நினச்சிட்டு அமைதியாக இருக்கீங்களா? போயிட்டு வாங்க அண்ணி, நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க அங்கே போனீங்கன்னா, 2 பேரும் தனியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்ட மீனாக்கு, இல்லை நான் ஏற்கனவே சின்ன வயசுலேருந்து தனியாகவே வளர்ந்துருக்கேன், இப்போ இங்கே வந்து தான் எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு, நிம்மதியாக இருக்குது. இப்போது நான் வந்து இது பண்ணேன்னா எனக்கு பிடிக்கல அங்கே போக, நான் தனியாக போகிறதுக்கு, அதனால தான் கோட்ரஸ் வேணான்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ராஜு ஃபீல் பண்ணுறாங்க, என்ன மீனாக்கா நீங்கள் இங்கேருந்து போயிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் இல்லை ராஜு, நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, கவலைப்படாத நான் இங்கேருந்து போக மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மயில் சரவணனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன என் மேலே கோவமாக இருக்குமா, இன்னுமே ஆளவே காணோம், முன்னவே சாப்பிட வந்தாங்க, இப்போ எங்கே ஆளை காணோம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்காங்க. அந்த டைமில் சரவணன் ரூமுக்கு வராங்க. ரூமுக்கு வந்துட்டு, மாமா என்னாச்சு மாமா இவ்வளோ லேட்டுன்னு சொல்லி கேட்குறாங்க. உன் கூட எல்லாம் வந்து இருக்க தான் பிடிக்கல, அதனால தான் வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க, உன் அப்பனுக்கு அறிவே இல்லையா, நான் கடைக்கு வராதன்னு சொல்லியும் அமுச்சு வச்சுருக்க, அது மட்டும் இல்லாமல் கடைக்கு வந்தால் வந்த வேலையை பார்க்குறத விட்டுட்டு தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கான் அந்த ஆள். உனக்கு என்ன தான் பிரச்சனை, நீ எதுக்காக இந்த மாதிரி அமுச்சு விட்டு எல்லாம் குடும்பத்தில் குழப்பத்தை உண்டாக்க பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் திட்டுறாங்க. என்னாச்சு மாமா, ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் உன் அப்பா அந்த ஆள் வந்தால் அமைதியாக இருக்க மாட்டாரா, எப்போ அப்பா எந்திரிச்சு போவாருன்னு பார்த்துட்டு கல்லால் போய் உட்காந்துருவாரா, ஏதாவது அந்த இடத்துல பணத்தை திருடிட்டு போடலான்னு உட்காந்துட்டு இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டுலாம் ரொம்பவே மோசமாக திட்டுறாங்க. அப்போ மயிலுக்கு வந்து கோவப்பட்டு, மாமா இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வேற எப்படி சொல்கிறேன், அது மட்டும் இல்லாமல் 1 மாதத்துக்கு தேவையான மளிகை பொருளெல்லாம் ரொப்பிட்டு போகிறாரு பையில, அதெல்லாம் தெரியலையாடி, என்னடி உனக்கு இதெல்லாம், ஏற்கனவே பொய் சொல்லி கர்வமாக இருக்கேன்னு சொல்லி எத்தனை பொய், என்னை எவ்வளோ தான் ஏமாற்றுவீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை பிடிச்சி ரொம்பவே திட்டுறாங்க. நான் இங்கே பாருங்கள், நாளைக்கா உங்கள் அப்பா எங்கள் கடைக்கு வரவே கூடாது சரவணன் மீனா கிட்டே சொல்கிறாங்க. அதை கேட்ட மீனா ரொம்பவே ஷாக்காக இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல, பேசாமல் அப்பாவுக்கு கால் பண்ணி சொல்லி இந்த மாதிரி வராதிங்கன்னு சொல்லிடலாமான்னு நினச்சிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.